தொடர்ந்து நம்ம ஆஷாட நவராத்திரி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த ஆஷாட நவராத்திரி 2 வகை பிரியுதுங்க. ஒன்று வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே பூஜை செய்து அதோட தன்மையை நம்ம வாங்கிக்கிறது. இன்னொரு வழி தான் இந்த யாகம் செய்தால் பலன் நம்மளுக்கு அதிகமாக கிட்டோன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு யாகம் செய்கிற விருப்பம் வந்தால் உங்களுக்கு பெரிய குட் நியூஸே இருக்குது. என்னன்னா நம்ம புவனேஸ்வரி கஷேத்திரம் மறைமலை நகரில் தொடர்ந்து யாகம் நடக்குது. மற்றபடி வந்து சண்டி யாகம் நடக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். 3 வருஷம் நம்ம வந்து கோரிக்கை வச்சு 2 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு 3ஆவது வருஷம் நோக்கி நம்ம போயின்னு இருக்கோம். ஆஷாட நவராத்திரி இந்த 9 நாளும் யாகம் நடக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 வகை சொன்னேன்ல. ஒன்று பூஜை வழியாக நம்ம சிருஷ்டி வழியிலேருந்து உங்களுக்கு பொருள் தருவோம். செகண்ட் வழி வந்து இந்த யாகத்தில் என்னென்ன பண்ணால் என்னென்ன பலன்லாம் இருக்குன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ தனி நம்பர் சங்கல்பம், குடும்பத்தோட சங்கல்பம்னா ஒரு ஆளுக்கு ஒரு குடும்பத்துக்கே நம்ம 1000 rupees. அதில் என்ன பண்ணுவோம்னா உங்களோட குடும்பத்தாரோட பேராசி நட்சத்திரம் கேட்ப பூஜை பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் கால் பண்ணி நாங்கள் கொடுக்குற நம்பரை நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மெயினாக என்னென்னா ஒரு நாளும் ஒரு இதை குறிக்குதுன்னு நான் சொல்லி வந்தேன். அந்த வகையில் இந்த 9 நாளும் உங்களால் யாகத்தில் கலந்துக்கல முடியலனாலும் நீங்கள் ஒரு நாள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து கலந்துக்கலாம். அதுவும் எப்படின்னா வேதியமும் அதுக்கப்புறமா அதுக்குரிய உடை நீங்கள் அணிந்து அதற்குரிய புஷ்பங்களோடு நீங்கள் வந்தால் தான் இந்த யாகத்தோட பெனிஃபிட்ஸ் நீங்கள் அறிய முடியும். ஸோ அதே அந்த வழக்கத்தில் நீங்கள் ஏற்ற உடை சொன்ன மாதிரி பட்டு துணியோ இல்லைன்னா காட்டனோ அது எப்படி வேணால் நீங்கள் அம்பாளுக்கு செலுத்தலாம். இந்த ஆகுடை டைமில் நீங்கள் எந்த மாதிரி ஆடையோ நீங்கள் செலுத்தலாம். எப்படின்னா செந்நிறம், அதாவது ரெட் கலர் நீங்கள் துணி வாங்கி கொடுத்தீங்கன்னா எதிரில்லாத நிலை உங்களுக்கு கிட்டும். அப்புறமா காரிய தடை நிவர்த்தி ஆகலாம். அதுக்கப்புறமா ப்ளூ கலரில் நீங்கள் வஸ்திரம் அம்பாளுக்கு வாங்கி தந்தீங்கன்னா நம்மளோட எதிரி வாயை அடக்க முடியும். அதுக்கப்புறமா கோல்டன் கலர் இல்லைன்னா வந்து மஞ்சள் நிறம் அதில் வெள்ளாடை வெண்ணிறம் கலந்த ஆடை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாளுக்கு ஒரு 10 பேருக்கு அன்னதானம் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு செல்வ பெருக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்படும். ஸோ இது மாதிரி இது வஸ்திரம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இருக்கிறதுலே மெயினானதுங்க நெய்வேத்தியம். ஸோ நெய்வேத்தியமே ஒரு 10 வகை இருக்குது. கருப்பு சுண்டல் வந்து எதிரி இல்லாத நிலை, வெள்ளை சுண்டல் வந்து தன லாபம், வெள்ளை பாயாசம் வந்து உங்களுக்கு என்ன காரியம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது சக்ஸஸ் தரக்கூடியது. அதுக்கப்புறமா கடன் நிவர்த்திக்கு ஒரு நெய்வேத்தியம் வருது. ஸோ அதுக்கேற்ப நீங்கள் கால் பண்ணி துன்பத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்குரிய நெய்வேத்தியம் ரெடி பண்ணி அதை வந்து உங்கள் கண் முன்னாடியே நாங்கள் ஊமத்தில் போடுவோம். வர முடியாத சூழ்நிலைனாலும் நீங்கள் ஆன்லைனில் பார்த்துக்கலாம். ஏன்னா அன்னைக்கு ஆஷாட நவராத்திரி இந்த 9 நாளும் உங்களுக்காக பூஜை மட்டும்தான் நடக்கும். அதுக்கப்புறமா தொடர்ந்து ஹோமம் நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். உங்களுக்கு கைட் பண்ணுறதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் கால் பண்ணி உங்கள் துன்பத்தை சொல்லணும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தா மாதிரி நெய்வேத்தியம் பார்த்தாச்சு, ஆடை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னங்க அர்ச்சனைக்கு புஷ்பங்கள். ஸோ இந்த புஷ்பங்கள் ஆஷாட நவராத்திரிக்கு ஒரு மெயினான புஷ்பங்களே வந்து செந்தாமரை, அதுக்கப்புறமா வெண்தாமரை, நீலக்கலர் சங்குப்பூ, அதுக்கப்புறமா மாதுளை பூ சொல்லிட்டு வராகி அம்மனுக்கு உகந்ததாக இருக்குது. ஸோ இந்த ஆஷாட நவராத்திரி முழுமையாக வந்து இந்த கோவில் ரிலேட்டட் நம்ம புவனேஸ்வரி கஷேத்திரம் மறைமலை நகரில் ஒரு பிரம்மாண்டமாக இந்த 9 நாளும் நடைபெறுது. தொடர்ந்து யாகம் நடக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நான் கொடுக்குற கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஃபுல்லாகவே கைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி நிறைய பெனிஃபிட்ஸை கேட்டுக்கோங்க.